தரமான கெடா ஆடு. ஐயா இந்த கை கட்டு, ரெண்டுத்தையும் போடு, இந்த கைக்கு காசு போட்டுக்க பாருங்க. 4 பல்லு கெடா. ஆமாம். 1.5 வருஷம் வளர்ப்பு. ஆமாம். இதோட விலை மதிப்பு எவ்வளோ சொல்லுவீங்க தோராயமா? இப்போ இப்போ நான் ஒரு 10 ஆடு வளர்க்கலாம், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் உங்ககிட்ட கேட்குறேன்னா என்ன ஐடியா சொல்லுவீங்க? இந்த மாதிரி இதெல்லாம் கொம்பு அமைப்பு பாருங்களேன். பெரும்பாலும் இங்கே விற்பனை ஆகுது. இப்போ இந்த எலக்ட்ரிக்காக ஜனம் வரல, பணம் எடுத்து வரக்கூடாது, அப்படியே கொஞ்சம் கீழே பண்ணுறாங்க. இந்த ஆடு மட்டும் தனியான எவ்வளோ சொல்லுவீங்க? இந்த ஆடு இது அதாவது ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, வந்து பிறகு கம்மி ஜாஸ்தி கொடுத்துட்றோம் ரேட்டு. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த தொண்டாந்துளசி என்ற ஊரில் தான் இருக்கும். தொண்டாந்துளசி போடி ரெட்டியார் குரூப்னால் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் வேலூர் மாவட்டம் வட மாவட்டத்தில் வந்து தொண்டாந்துளசி போடி ரெட்டியார் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லிவிடுவாங்க. அவ்வளோ ஃபேமஸான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அப்படி என்னென்னு பார்த்தோம்னா வட மாவட்டம் எருதுக்கட்டில் 3 தலைமுறையாக வந்து ஃபீல்டில் இருக்கிறாங்க. 3 தலைமுறையாக டாப்பில் இருக்கிறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். 150 வருடம், கிட்டத்தட்ட 150 வருடம் இந்த ஃபீல்டில் நிலச்சி டாப்லேயே இருக்கிறாங்க, பேரும் புகழோடு இருக்கிறாங்க. இன்று இந்த வீடியோ பதிவில் நம்ம வளர்ப்பு செம்மறி கெடாவை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்க ஐயா இந்த ஆடு எல்லாம்? இது 1 வருஷம். 1.5 வருஷம் ஆடு. இது என்ன ரகம் சொல்லுங்க? இந்த நெல்லூர் உடுப்பி. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்கள் பேர், எந்த ஊருங்க ஐயா? நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நாங்கள் எங்கள் பேர் வந்து பல் ரெட்டியார், நாமதேவ ரெட்டி பேர். பல் ரெட்டியார் தான் பேர். சரிங்க ஐயா. தொண்டாந்துளசி. ஓகே ஐயா, நீங்கள் வந்து எருதுக்கட்டில் ரொம்ப காலமாக நீங்கள் வந்து ஃபீல்டில் இருக்கீங்க. அங்கே தாத்தா காலத்துலேருந்து தாத்தா, அப்பா, நான் ஆச்சு, பிள்ளைங்க, பேருமா. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 130-150 வருஷம் மேற்கொண்டாயிருக்கோம். 150 வருடம். ஆமாம். மாடு எடுத்துக்கட்டி மாடு வளர்க்குறது இது பண்ணுறது. ஓகே ஓகே. 150 வருடம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஆடு செம்மறி கெடா இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க? இது சின்ன 40 வருஷமாக வளர்த்துருக்காங்க. சின்ன முதல்ல 2 வளர்த்தோம், அதுலேருந்து அப்படியே அதிகமாக இருக்கும். அப்படிங்களா? ஓகே. இப்போ மொத்தம் எத்தனை ஆடு வளர்த்துட்டு வரீங்க? இப்போ 10 ஆடு தான். 10 ஆடு இருக்குது. 10 ஆடில் 2 ஆடு குத்துட்டேன். ஒரு 2 மாதம் ஆச்சு. சரிங்க. 3 லட்சம். ஓகே. கொஞ்சம் 2 ஆடு 3 லட்சத்துக்கு குத்துட்டேன். அப்படிங்களா? ஓகே. இது நீங்கள் வாங்கி குட்டியாக இருக்கும்போது வாங்கியிருப்பீங்க. எத்தனை மாதம் குட்டியில் வாங்குவீங்க? நாங்கள் சுமார் 6 மாதம் குட்டி வாங்குறோம். 20-25 ஒரு குட்டி வாங்குறோம். ஒரு குட்டியே 25,000 வாங்குவீங்க? வாங்க சொல்லி அவ்வளோ வாங்குவோம். ஓகே ஓகே. நீங்கள் வாங்கும்போதே கொஞ்சம் ஆடாக இருக்கும்போது தான் வாங்குவீங்க போல். இந்த இருந்தால் தான் தரமாக கிடைக்கும் நமக்கு. அதனால தான் இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குது. ஆமாம். ஓகே. வாங்கும் போதே வந்து கொஞ்சம் நல்லா 25,000 மதிப்பில் வாங்குவோம். அதனால தான் லட்சக்கணக்கில் போகுது. ஆமாம். சின்னது 5,000 10,000 வாங்கினா 2 வருஷம் வளர்த்தாலும் வாங்குது, 3 வருஷம் வளர்த்தாலும் வராது. அந்த வளர்ப்பு வராது. இந்த வளர்ப்பு. அதனால நம்ம வாங்க சொல்லி கொஞ்சம் குவாலிட்டியை பார்த்து வாங்குவோம். ஓகே. எவ்வளோ நாள் வளர்ப்பீங்க? 1.5 வருஷம். 1.5 வருஷம். 1.5 வருஷம் வளர்த்து பக்ரீத் அப்போ தான் தருவீங்க மொத்தம். இந்த ரம்ஜானு வேற பண்டிகை யாரும் வாங்குறது இல்லை. தீபாவளி பண்டிகை அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஒன்லி பக்ரீத் தான். அப்படிதான் வருவாங்க பாய்ங்க நம்ம கிட்ட நிறைய. ஓகே ஓகே. இப்போ ஒரு ஜாதகம் 50 எடுத்து முட்டாங்க. சரிங்க சரிங்க. இப்போ வந்து ஒரு 1.5 வருஷம் வளர்ப்பு. நீங்கள் இதுக்கு உணவு தீவனம் எப்படி ஐயா கொடுக்குறீங்க? என்ன வந்து நார்மலாக மாட்டு கொடுக்குற தீவனமே வந்து பட்டு தாய் தரோம், பட்டு பூச்சி தாலை, 2 கடலை கொட்டி தரோம். போனால் தவிடு, கோதுமை தவிடு, மூக்கல்ல தரோம், கொள்ளு தரோம், இதெல்லாம் தரோம். இது போடுறோம். ஓகே ஓகே ஓகே. இது
நீங்க எப்படி செலக்ட் பண்ணி வாங்குவீங்க? ஒரு குட்டி வாங்க போறீங்கன்னா எங்க போய் எடுப்பீங்க? எந்த ஊர்ல? கூடூர் ஜாஸ்தி போடுது, அங்கே செலெக்ஷன் வரும். கூடூர் குட்டி பைரெட்டி பல்லு போடுறோம், அங்கேருந்து வர குட்டி தான் இங்கே வர்றது. ஓகே, பைரெட்டி பல்லுக்கு அங்கே வாங்கிட்டு வர்றது தான் வியாபாரிங்க. இங்கே இங்கே 10 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கும், அங்கே 10 ரூபாய் கம்மியாக இருக்கும். ஓகே 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 ஐயா, இப்போது 1.5 வருஷம் வளர்க்குறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆடுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? அது செலவு கணக்கு வராது. நாங்கள் கணக்கு எடுக்கிறதே லட்சம். நல்லா தீவனம் கொடுப்போம், நல்லா வளர்ப்போம், அப்போ தான் குட்டிங்க வரும். ஓகே ஓகே. சும்மா அளவு சாப்பாடு எப்படி போட்டாலும் அந்த மாதிரி வருமா, ஃபுல்லாக சாப்பிட்டாதான் இது மாதிரி போடும். ஓகே ஓகே. இப்போ பாருங்க எப்படி இருக்கு. 10 வருஷத்துக்கு இது அடுத்த வருஷத்துக்கு இப்போ 35 ரூபாய் வாங்குது. 35,000 வாங்கினதே மாதம் ஆச்சு வாங்கி. ஒரு மாதம் ஆகுது இது வாங்கி. இன்னும் பல்லு 35,000 வாங்கியிருக்காங்க, இன்னும் பல்லு வைக்கல. அடுத்த வருஷம் பக்ரீத். அப்போ இன்னும் 1 வருஷம் இது வளர்க்கணும். ஆமாம், இன்னும் 1 வருஷம் வளர்த்தாதான் இந்த மாதிரி கடாவா கிடைக்கும். இந்த மாதிரி வரும். ஓகே, அப்போ வாங்கும் போதே இந்த அளவில் இந்த மாதிரி வரும். அடுத்த வருஷத்துக்கு வாங்கும் போதே இந்த லெவலில் வாங்கினாதான் இவங்களுக்கு ரிசல்ட் இந்த லெவலில் கிடைக்குது. ஆமாம், நீங்கள் சின்ன குட்டியில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்ப்பு வராது. 2 வருஷம் வளர்க்கணும். 2 வருஷம் வளர்க்குறாங்க, அதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுங்களா? ஜாஸ்தி ஆகும். அதுக்கு தான் அந்த ரேட்டு. ஆமாம், இந்த கொம்பு அமைப்பு இதெல்லாம் பாருங்க, மாதிரி அமைப்பாக இருக்கணும். முடி வரணும், முடி ஷோவா முடி ஷோ. இதுக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வர வைக்கணும், அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. இந்த செதை பிடிக்கிறதுக்கு வெயிட் போடுறதுக்கெல்லாம் டானிக் தரோம். டானிக், லிவர் டானிக். ஐயா, இப்போ புதுசா நிறைய பேர் இந்த பிசினஸ்க்குள்ள வராங்க, எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்ன, நீங்க சில பேர் தெரியாம வராங்க, கேட்குறாங்க. அதே நிறைய பேர் கேட்டுன்னு வர்றாங்க. வந்து அப்படிங்களா? எப்படி வளர்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஓகே, நிறைய வர்றாங்க. இப்போ நான் ஒரு 10 ஆடு வளர்க்கலாம், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் உங்ககிட்ட கேட்குறேன்னா என்ன ஐடியா சொல்லுவீங்க? இந்த மாதிரி சின்ன குட்டி வளர்த்தா சீமா வராது. பெரிய மீடியமாக விற்கிறதாலும் விற்றுடலாம். இந்த சைஸு மற்ற சைஸாலும் விற்றுடலாம். ஓகே ஓகே. ஐயா, நீங்கள் விற்பனை செய்யறதால சந்தைக்கு எடுத்துன்னு போய் சேல் பண்ணுவீங்களா? இங்கே வந்து வாங்குவாங்க. இங்கே வந்து வியாபாரம் ஆகி போகுது. 1-2 மிச்சம்னா கேவிக்குப்பம் சந்தைக்கு எடுத்து கேவிக்குப்பம் சந்தைக்கு கேவிக்குப்பம் தான் போடுது. இங்கே சேல் ஆகிடும். பெரும்பாலும் இங்கே விற்பனை ஆகுது. இப்போ இந்த எலக்ட்ரிக்காக ஜனம் வரல, பணம் எடுத்து வரக்கூடாது, அப்படி கொஞ்சம் கீழே பண்ணுறாங்க. ஓகே ஓகே. இது வெளியெல்லாம் எடுத்து போய் கொல்லியெல்லாம் கட்டுவீங்களா? கட்ட முடியாது, குளிப்பாட்டுறதுக்கு தான். ஸோ இது இப்போ பார்க்குற இப்படி இருக்குது. இது நல்லா குளிப்பாட்டி விற்பனைக்கு தயார் நிலையில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும், அப்படி நல்லா இருக்கும். இது கால் மாட்டி கடை இருக்குல்ல ஐயா, இந்த கடை வந்து பல்லுங்க ஐயா. இதுக்கு 4 பல்லு, 4 பல்லு கெடா. ஆமாம், 1.5 வருஷம் வளர்ப்பு. ஆமாம். இதோட விலை மதிப்பு எவ்வளோ சொல்லுவீங்க தோராயமா? இப்போ வந்து இது வந்து 2.5 லட்சத்துக்கு கேட்டுங்கிறாங்க. 2 ஜோடியா? இந்த ஜோடி இந்த ஆடு 2.5 லட்சத்துக்கு கேட்குறாங்க, கொடுக்கல, விலை படியல, அதனால நிற்கிது. ஐயா வந்து நிற்கிது. இப்போ டிமாண்ட் இருக்குங்க, இன்னும் வராங்க வாங்குறதுக்கெல்லாம். அதெல்லாம் நிறைய வருவாங்க. இந்த 2 ஆடு 2.5 லட்சம் சொல்கிறாரு. கேட்குறாங்க சாரி 2 லட்சம் கேட்குறாங்க. அதுக்கே இவர் தரல அப்படின்னா இதுக்கு இன்னும் டிமாண்ட் இருக்கு. இப்போ எலெக்ஷன் டைம்னால பணம் எடுத்து வரதுக்கு யோசிக்கிறாங்க, இல்லைன்னா நேதிகளை சேல் ஆகிட்டு இருக்காது. இந்த ஆடு மட்டும் தனியான எவ்வளோ சொல்லுவீங்க? இந்த ஆடு இது வந்து 75,000. இந்த ஆடு பாருங்க எப்படி இருக்கு, கொம்பு அமைப்பு பாருங்க, அட 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 ஒரு முறுக்கில் ஆயிட்டு. 75,000 சொல்கிறாரு. இந்த ஆடு மட்டும் எவ்வளோங்க ஐயா சொல்லுவீங்க? இது வந்து 65 போகும். இந்த ஒரு ஆடு மட்டும் பல்லு இப்போ 2 பல்லு. இது ஐயா இந்த ஆடு ஐயா அது 70 கேட்டாங்க. நாள் வந்து 70 வந்து கேட்டிருக்காங்க, கொடுக்கல. ஆமாம், 85 சொன்னேன். 85 சொல்லியிருக்கீங்க. ஆமாம் பா ஐயா. எந்த ஆடுங்க ஐயா இது? இதுவும் அது அந்த ரேஞ்சு தான் ஐயா. இது மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாகுங்க ஐயா. ஆமாங்க,
இது ஒரு ஆள் கவனிச்சுட்டே இருக்கணும் போல. ஆமாம், டெய்லி பார்ப்போம், இங்கேருந்தே பார்க்குறோம். இதில் மெயினான அந்த கொம்பு டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கணும், கால் டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கணும், காலுக்கு மூளை ஆகக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். நம்ம எப்படி நம்ம கடவுளுக்கு கும்பிட்றோமோ அந்த மாதிரி இருக்கணும். ஆமாம், அது வந்து ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஆமாம், அதுதான் முக்கியமாக பார்ப்போம். ஸோ ரேட்டு கொஞ்சம், அதாவது ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, வந்த பிறகு கம்மி ஜாஸ்தி கொடுத்துட்றோம். ரேட்டு சந்தைக்கு போகிறதுக்கான வீட்டாண்டே மேலே. இதில் கட்டாது. ஹாய், நீட்டாக கட்டு கொஞ்சம். ஹாய், பார்த்து ஹேய், கொஞ்சம் ஏமாந்தா கூட ஆளை முட்டிடும், அடிக்கும். ஜெய் அடித்து வச்சேன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துல குட்டி பிடிச்சின்னு வரீங்க. 6 மாதத்துல குட்டி பிடிச்சிட்டு வந்து அதுக்கு மேப்பு எப்படி கொடுப்பீங்க, எப்படி ஆரம்பிப்பீங்க? அது தீனி கொஞ்சம் கொஞ்சமாக தரோம். பில்லு ஸ்டார்டிங்லேயே பில்லு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, எத்தனை மாதத்தில் வந்து பொட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும்? 6 ஆரம்பிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, பழக்கம் வச்சால கொஞ்சம் கொஞ்சமாக வைப்போம். துண்ணும் ஒரு நாள் சாப்பிடும், ஒரு நாள் சாப்பிடாத, அப்படி பழக்கம் ஆகிடும். ஓகே, நீங்கள் ரொம்ப கவனமாக இது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இதில் என்ன குறிப்பாக சொல்லணும்? நல்லா கவனிக்கிறதுனா அதுக்கு வந்து காய்ச்சல் வரக்கூடாது, அதெல்லாம் வரக்கூடாது, சளி மூக்கில் வரக்கூடாது, அதெல்லாம் உஷாராக டாக்டர் பார்த்து பார்க்கணும். ஓகே, அது லிவர் டானிக் கொடுக்கணும். லிவர் டானிக் வாரத்தில் 2 முறை லிவர் டானிக் கொடுக்கணும். தீனி நல்லா தின்னா அதுக்கு அடிக்காது இது வரும். அதுக்கு எது? யூரின் கட் ஆகும். ஓ, அது லிவர் டானிக் கொடுத்தா யூரின் நல்லா பாஸ் ஆகும். ஓகே, அடுப்பு இல்லாமல் ஆகும். அதுக்காக அடுப்பு இல்லை. லிவர் டானிக் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா கழிவெல்லாம் வெளியே வந்து. ஆமாம், கழிவு சுத்தமாக, ஆடு சுத்தமாக இருக்கும், வயிறு சுத்தமாக இருக்கும், காரணம் நல்லா சாப்பிடும். போட்டுக்கு பாரு, 4 பல் காட்டுது. 4 பல் 4 காட்டுது பாருமா. ஹேய், எல்லாமே இந்த சைஸ் தான் இருக்கு. ஆமாம், இதை விட பெருசாக கூட இருக்கு உள்ள. விடுங்க விடுங்க, விட்டுடு கேட்க போது பாரு. ஹேய், ஏய், பிடிச்சிக்கா, அப்படியே பிடிச்சிக்கா. கொஞ்சம் வரலையே, அப்படியே பிடி, இங்கே பிடி, பின்னால் போ. அப்படி இல்லை, இல்லை அப்படியே வரதான். முடி இருந்தாலும் நம்ம மோசம். அப்படியா? அந்த ஷேப்பாக கட் பண்ணுவோம். அதெல்லாம் கிடையாது, அது கூடாது. அதான் உந்து போட்டோம். நம்ம குளிப்பாட்டுவோம், நல்லா சோப்பு இதெல்லாம் போடுவோம். ஓகே, நகத்தை வெட்டினோம். இப்போ ஆள் வரல. ஓகே, கொம்பு ஒரு கையில் பார்த்து கேட்டுப்பா. தரமான கெடா ஆடுகள் வாங்க சிறந்த இடம், நம்பிக்கையான இடம்.
ஐயா வர்றேன் இல்லையா இது பக்கம் இது பக்கம் அந்த பக்கம் வா, வெளியே வரணும்ல அவரு. இந்த பக்கம் வாப்பா நீ பிடிச்சிக்கோ, அவர் வெளியே வந்துடுவார். அது பண்ணு. இந்த கை கட்டு ரெண்டுத்துக்கும் போடு இந்த கைக்கு காத்து தச்சு போடு முதல் கை அப்படியே போடணும். எருதுகட்டு லெஜண்ட் பார்த்துருப்பீங்க. போடி ரெட்டியார் குரூப்பு 3 தலைமுறை கிட்டத்தட்ட 150 வருடம் ஃபீல்டில் டாப்பில் நிலைச்சி நிற்கிறாங்கன்னா, உங்களுடைய இன்னொரு முகம் பார்த்தீங்களா, செம்மறி கடா, தரமான செம்மறி கடா. பா, நானும் சந்தை வீடியோலாம் எடுத்து போடுறேன், எல்லா சந்தையிலையும் போய் பார்க்குறேன். இந்த மாதிரி தரமான கடை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.